Hey students, welcome to your English class. In உங்களோட English class. How are you all? I hope you are all well. Today we are going to see the next part of the Rose to the Night the Ghost Got In. And what was the last part? Have you remembered it? உங்களுக்கு லாஸ்ட் பார்ட் ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம எதோட ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஆட் திங், இந்த ஆத்தரோட வீட்டில் ஒரு ஆட் திங், அதுவும் மிட் நைட்டில் கேட்குது. அவர் அப்போ பாத் டப்பில் குளிச்சுட்ருக்காரு. அவரோட பிரதர் அண்ட் அவரோட ஃபாதர் இண்டியானாபோலிஸ்க்கு போயிருக்காங்க. மதர் அப்ஸ்டேர்ஸில் இருக்க ஒரு ரூமில் தூங்குறாங்க. அவருடைய கிராண்ட் ஃபாதர் அட்டிக்கில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய இன்னொரு பிரதர் ஹெர்மன் இன்னொரு ரூமில் தூங்கிட்டுருக்காரு. இவர் மட்டும் பாத் டப்பில் குளிச்சுட்டு வெளியில் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு, டவலால் ரப் பண்ணிட்டுருக்காரு, தொடச்சிட்ருக்காரு. ஸோ சம்திங் ஹேப்பன் in the டவுன்ஸ்டேர்ஸில் இருக்கக்கூடிய டைனிங் ரூமில் சம்திங், யாரோ ஒருத்தர் திரும்ப திரும்ப சுற்றி நடந்து வர மாதிரி இருக்குது, சவுண்ட் கேட்குது. உடனே அவரோட பிரதரை போய் அவர் எழுப்புறாரு. ஸோ பிரதரும் வந்து கேட்டுட்டு உடனே வந்து அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் டோரை ஸ்லாம் பண்ணுறாங்க, வேகமாக ஷட் பண்ணுறாங்க. இந்த சவுண்டை கேட்டு அவங்க மதர் எழுந்திரிச்சிடுறாங்க. ஸோ மதர் எழுந்திரிச்சு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் கீழே நடந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஃபர்ஸ்ட்டு பர்க்லர்ஸாக இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோஸ்ட் பேயார் கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஸோ பர்க்லர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக ஷவுட் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஃபோன் வேணும். ஃபோன் கீழே தான் இருக்குது. ஸோ கீழே யாரும் போக முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க மதர் ஒரு சடன் டெசிஷன் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் பாட்வெல்ல எழுப்புனாங்க. எப்படி எழுப்புறாங்க, இவங்க வீட்டில் இருந்து ஒரு ஷூவை அவரோட பெட்ரூம் விண்டோவுக்கு தூக்கி போடுறாங்க. ஸோ அந்த பெட்ரூம் விண்டோவோட கிளாஸஸ் எல்லாம் பயங்கரமாக சிதறி கீழே விழுது. இதை பார்த்த பாட்வெல் எந்திரிக்கிறாரு. ஸோ என்ன நடந்ததுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பேஜ் நம்பர் 31. Before reading the text, let's start the glossary. ஸோ ஏற்கனவே glossary words பார்த்துருக்கோம். The balance of the words. Beveled means reduced to a sloping edge. Beveled அப்படின்னா ஸோ ஒரு நேராக இருக்கக்கூடியது சாய்வாக மாற்றுறதுக்கு பேர் தான் beveled. Reduced to a sloping edge. நெக்ஸ்ட்டு rending means tearing to pieces. சின்ன சின்ன பீசஸாக கிழிக்கிறதுக்கு பேர் தான் rending. நெக்ஸ்ட்டு yonked. இங்கே நம்ம ரெண்டிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த விண்டோ கிளாஸ் வந்து தூளாக போகுது, அதான் ரெண்டிங். நெக்ஸ்ட்டு yonked மீன்ஸ் புல்டு வித் ஜர்க். ஸோ yonked அப்படின்னா புல்டு, பயங்கரமாக ஜர்க் இழுக்கிறது, எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிறதுக்கு பேர் தான் yonked. நெக்ஸ்ட்டு zither means a musical instrument consisting of a flat wooden sound box with numerous strings stretched across it, placed horizontally and played with fingers. zitherங்கிறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு ஃப்ளாட்டாக ஒரு டேபிள் மாதிரி வச்சு அதில் ஸ்ட்ரிங்ஸ் நிறைய நரம்புகள் இருக்கும், அதை வச்சு ப்ளே பண்ணக்கூடிய ஃபிங்கர்ஸால் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் zither. Next, guinea pig means a domesticated tailless South American rodent originally raised for food. ஸோ guinea pig அப்படிங்கிறது ஒரு டொமஸ்டிக் அனிமல், வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பெட் அனிமல். அதுக்கு டெய்ல் இருக்காது. அது வந்து சவுத் அமெரிக்காவில் வளர்க்கக்கூடிய ஒரு ராடண்ட், எலி மாதிரி இருக்கக்கூடிய ராடண்ட்டுன்னா எலி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெட்டு தான். ஸோ எதுக்காக அப்படின்னா ஃபுட்டுக்காக, சாப்பாட்டுக்காக வளர்ப்பாங்க. இப்போ நம்ம கோழியெல்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டரிக்கல் மீன்ஸ் அஃபெக்டட் பை வைட்லி அன்கண்ட்ரோல்டு எமோஷன். ஸோ நம்ம ஒருத்தர் வந்து மனரீதியாக வந்து பாதிக்கப்படுறாங்களே, அதுக்கு பேர் தான் வந்து ஹிஸ்டரிக்கல். க்ரீக்கிங், மேக்கிங் அ ஸ்குவீக்கிங் சவுண்ட் when being moved. க்ரீக்கிங் அப்படின்னா ஸ்குவீக்கிங் சவுண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலி பாட்டிலெல்லாம் அமுக்கணுன்னா ஒரு மாதிரி க்ரீக்குன்னு சவுண்ட் வருது, அந்த மாதிரி சவுண்ட் வருது. அது நம்ம மூவ் பண்ணுறோம், நடந்து போகும்போது ஒரு சில அந்த செப்பல்லாம் சவுண்ட் வரும், அதான் வந்து க்ரீக்கிங். நெக்ஸ்ட்டு இன்டிக்னன்ட், feeling or showing anger or annoyance at what is perceived as unfair treatment. Indignant அப்படின்னா ஒருத்தர் மேலே கோபப்படுறது, ஆங்கர் ஆர் அனோயன்ஸ், கோபப்பட்டு கத்துறது. எதுக்காக அப்படின்னா அவங்கள அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட், சரியாக நடத்தலை அப்படிங்கிற மாதிரி ஏற்படக்கூடிய கோபம் தான் இன்டிக்னன்ட். அண்ட் சிம்பிள் ஆங்க்விஷ்ட், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆங்க்விஷ்ட். ஹோல்ஸ்டர் மீன்ஸ் அ ஹோல்டர் மேட் ஆஃப் லெதர் ஃபார் கேரிங் ஹேண்ட்கன், கை துப்பாக்கி வச்சுக்கிறதுக்காக உள்ள ஒரு ஹோல்டர், அதுதான் வந்து லெதர் ஹோல்டர் தான் ஹோல்ஸ்டர். இந்த போலீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே அது. நெக்ஸ்ட்டு ராஃப்டர், அ பீம் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அ ரூஃப். ராஃப்டர் அப்படிங்கிறது ரூஃப்க்கு மேலே இருக்கக்கூடிய பீம்.
இப்போ இந்த ஓட்டு வீடுலாம் பார்த்திங்கன்னா அந்த பீம் போட்டிருப்பாங்க, நடுவில் அந்த மரக்கட்டைகளை போட்டு தான் அதுக்கு மேலே இது பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் ராஃப்டர். நெக்ஸ்ட்டு டெசர்ட்டர், அ பர்சன் ஹூ லீவ்ஸ் த ஆர்ம்டு ஃபோர்ஸ் வித்தவுட் பெர்மிஷன். ஸோ டெசர்ட்டர் அப்படின்னா யார் ஒருத்தர், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் மிலிட்ரியிலேருந்து பெர்மிஷன் இல்லாமல் தப்பிச்சு வெளியில் வராங்களோ அவங்களுக்கு பேர் தான் டெசர்ட்டர். Now let's move on to the text. It was now about 2 o'clock of a moonless night. Clouds hung black and low. Baldwin was at the window in a minute, shouting, frothing a little, shaking his fist. We will sell the house and go back to Peoria. We could hear Mrs. Baldwin saying. It was some time before Mother got through to Baldwin. Burglars, she shouted. Burglars in the house? Herman and I hadn't dared to tell her that it was not burglars but ghosts, for she was even more afraid of ghosts than of burglars. Baldwin at first thought that she meant that were burglars in his house, but finally he quieted down and called the police for us over an extension phone by his bed. After he had disappeared from the window, Mother suddenly made us if to throw another shoe, not because there was further need of it, but as she later explained, because the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy. I prevented her. ஸோ இப்போ டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 o'clock, மணி 2 ஆயிடுச்சு. அதுவும் அது ஒரு மூன்லெஸ் நைட். மூன்லெஸ் நைட் அப்படின்னா மூன் இல்லாத நைட். எப்போ மூன் இல்லாமல் இருக்கும்? நமக்கு தெரிஞ்சு நம்ம அமாவாசைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் அதுக்கு பேர் நியூ மூன். அமாவாசைக்கு பேர் நியூ மூன், பௌர்ணமினா ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு மூன்லெஸ் நைட். மூன்ஸில் க்ளவுட்ஸ் எல்லாம் பயங்கர டார்க்காக இருக்குது. ஸோ பாட்வெல் அந்த செப்பல் எரிஞ்சு கிளாஸ் உடஞ்சி சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு பார்க்க பயங்கரமாக அவர் கத்துறாரு. எவ்வளோ கத்த முடியுமோ அவ்வளோ கத்துறாரு. ஸோ அப்பா அவங்களுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பாட்வெல் என்ன சொல்கிறாங்க, பேசாமல் அந்த வீட்டை விட்டுட்டு பியோரியாக்கே போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், இந்த எரிஞ்சதுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா பர்க்லர்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ தான் பாட்வெல் என்ன பண்ணுறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. உடனே அவர் நினச்சிட்டாரு, பர்க்லர்ஸ் இந்த ஹவுஸ் அப்படின்னு நினச்சாரு, நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ ஹெர்மனும் இந்த ஆத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க, பர்க்லர்ஸா, அப்போ கோஸ்ட்டுன்னு சொன்னால் அம்மா இதை விட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ, அதனால் அவங்க சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க. பாட்வெல் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டில் தான் அவங்க பர்க்லர் இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக கத்துறாரு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு, இல்லை பக்கத்து வீட்டில் தான் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் அவர் அந்த விண்டோ விட்டு போயிடுறாரு. உடனே மதர் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஷூ எடுத்து எரிய போகிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஷூ விட்டு எறிகிறது ரொம்ப ஜாலியாக இருக்குது வேறு அவங்க சொல்கிறாங்க. உடனே ஆத்தர் அவங்க அம்மாவை என்ன பண்ணிடுறாரு, பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறாரு. The police were on hand in a commendably short time. A Ford sedan full of them, 2 on motorcycles and a battle wagon with about 8 in it and a few reporters. They began banging at our front door. Flashlights shoot streaks of gleam up and down the walls, across the yard, down the walk between our house and Baldwin's. Open up, cried a hoarse voice. We were men from headquarters. I wanted to go down and let them in, since that they were, but Mother wouldn't hear of it. You haven't a stitch on, she pointed out. I wanted to go down and let them in, since they were, but Mother wouldn't hear of it. You haven't a stitch on, she pointed out. You had catch your death. I wound the towel around me again. Finally, the cops put their shoulders to our big heavy front door with its thick beveled glass and broke it in. I could hear a rending of wood and a splash of glass on the floor of the hall. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into hallways, shot up the front stairs and finally up the back. They caught me standing in my towel at the top. A heavy policeman bounded up the steps. Who are you? He demanded. I live here, I said.
ஸோ கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் வந்துடுறாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. எதில் வந்திருக்காங்க அப்படின்னா ஃபோர்ட் செடான், ஒரு ஃபோர்ட் செடான் காரில் வர்றாங்க. 2 பேர் மோட்டார் சைக்கிளில் வராங்க. அண்ட் ஒரு பேட்டல் வேகன், அதில் 8 போலீஸ்மென் இருக்காங்க. அவங்க கூட சம் ரிப்போர்ட்டர்ஸும் வர்றாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க் கதவை பயங்கரமாக தட்டுறாங்க. ஸோ ஃப்ளாஷ் லைட்ஸ்னால் டார்ச் லைட்ஸோட ஸ்ட்ரீக்ஸ் கோடுகள், அது லைட்டோட கோடுகள் என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமாக வீட்டுக்குள்ளே அடிக்க ஆரம்பிக்குது. டவுன் த வால்ஸ், அதாவது கதவு வழியாக வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட யார்டு வெளியில் இருக்கக்கூடிய தோட்டம், அவங்க நடக்கக்கூடிய இடம், எல்லா இடத்துலையும் அவங்க வீட்டுக்கும் பாட்வெல் வீட்டுக்கும் இடையில உள்ள இடம் எல்லா இடத்துலையும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்துடுறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் ஆப் பயங்கரமாக கத்துறாங்க, வீடை திறங்க, கதவை திறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஆர் மென் ஃப்ரம் த ஹெட் குவார்ட்டர்ஸ், நாங்கள் எங்கேருந்து வரோம், ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வரோம், நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நான் போய் டோரை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் மதர் அவங்களுக்கு சொல்கிறாங்க, யூ ஹேவ் டு ஸ்டிச் ஆன், நீ என்ன பண்ணலை, ட்ரெஸ்ஸே போடலை அப்படின்னா. அப்போ தான் அவங்க பாயிண்ட் பண்ணுறாங்க, சப்போஸ் நீ போனீன்னா இப்போ என்ன ஆயிடுவே, நீ இறந்து கூட போயிடுவே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க. அதாவது யூ ஹேட் கேட்ச் டெத், உன்னுடைய டவல் மட்டும் தான் கட்டியிருக்க பாரு, உன்னுடைய டவல் கூட கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலியாக அவங்களுடைய காப்ஸ் எல்லாருமே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அவங்களுடைய ஃப்ரண்ட் டோர் திக் பிவல்டு கிளாஸ், பயங்கரமாக திக்காக இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உடச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அந்த உடச்சது எல்லாமே என்ன ஆகுது, கீழே சிதறி விடுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா rending of wood, splash of glass on the floor. ஸோ அந்த கண்ணாடி சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சி கீழே விழுகிற சவுண்டெல்லாம் கேட்குது. அவங்களுடைய லைட்ஸ் ஆல் ஓவர் த ஹவுஸ், வீட்டில் எல்லா இடத்துலையும் தெரிய ஆரம்பிக்குது. லிவிங் ரூம், டைனிங் ரூம், ஹால்வேஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையும் தெரிய ஆரம்பிக்குது. கடைசியாக மேலேயும் வந்துடுறாங்க. மேலே இவர் டவலோடு நின்றுட்டு இருக்கும்போது அவரை போலீஸ்மேன் பிடிச்சிடுறாங்க. ஸோ போலீஸ்மேன் வந்து என்ன சொல்கிறார், நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த வீட்டில் தான் வசிக்கிறேன் அப்படின்னு இவரை ஆன்சர் பண்ணுறாரு. The officer in charge reported to mother, no sign of nobody lady, he said. Must have got away. What did he like? There were 2 or 3 of them, mother said, whooping and carrying on slamming doors. Funny, said the cop. All your windows and door was locked on the inside tight as a trick. உடனே எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு ஆஃபீஸர் இன்சார்ஜ், அந்த வந்தவங்களில் இன்சார்ஜ் இருப்பார்லே, அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே லேடி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே இவங்கன்னு சொன்னாங்க, மஸ்ட் ஹவ் காட் அவே, அவங்க ஒரு வேளை போயிருக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இட் ஹி லைக், அவங்க எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க மதர் என்ன சொல்கிறாங்க, அவன் ஒருத்தர் கிடையாது 2 அல்லது 3 பேர் இருக்கலாம்னு மதர் சொல்கிறாங்க. அவங்க எங்களோட டோரை ஊப்பி அண்ட் கேரிங் அண்ட் ஸ்லாமிங் பயங்கரமாக தட்டுனாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபன்னி, ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, எப்படி உள்ள விண்டோ டோரெல்லாம் இவ்வளோ டைட்டாக லாக் பண்ணியிருக்கும்போது எப்படி அவங்க உள்ளே வர முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. டவுன் ஸ்டேர்ஸ் we could hear the dropping of the other police were all over the place. Doors were yanked to open, drawers were yanked open, windows were shot up and pulled down, furniture fell with dull thumps. Half dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the floor, pulled the beds away from walls, tore cloths off hooks in the closets, pulled suitcases and boxes off shelves. One of them found an old zither that Roy had worn in a pool tournament. Looky here, Joe, he said, strumming it with a big paw. The cop named Joe took it and turned it over. What is it? He asked me. It is an old zither our guinea pig used to sleep on, I said. It was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the zither, but I should never have said so. Joe and the other cop looked at me a long time. They put the zither back on a shelf. ஸோ கீழே டவுன் ஸ்டேர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் நிற்கிறாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க. டோர்ஸ் எல்லாத்தையும் யாங் டு ஓப்பன், பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, திறக்கிறாங்க, டம் திறக்கிறாங்க. ட்ராயர்ஸ், கபோர்ட் ட்ராயர்ஸு, விண்டோஸ் எல்லாத்தையுமே திறக்கிறாங்க. ஸோ ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் படபடன்னு இழுக்கிறாங்க, தள்ளுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 டஜன் போலீஸ்மேன் எமர்ஜ்னா வெளியில் வர்றாங்க. அந்த ஹால்வேலேருந்து அப்ஸ்டேர்ஸ் மேலே வெளியில் வர்றாங்க. அவங்க வந்து ரான்சாக் த ஃப்ளோரையே தலைகீழாக கலைச்சி போடுறாங்க. பெட்ஸை எடுத்து வெளியில் போடுறாங்க. டோர் கிளாசெட்ஸ், கபோர்டில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை அப்படியே வெளியில் அள்ளி போடுறாங்க. சூட்கேஸை வெளியில் தட்டுறாங்க. பாக்ஸஸ், செல்ஃபிஷ் எல்லாத்தையுமே கீழே அள்ளி அப்படியே அலங்கோலமாக மாற்றிடுறாங்க.
அதில் ஒரு போலீஸ்மேன் எதை பார்த்துறாரு, சிதர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துறாரு. அது எது அப்படின்னா அவருடைய பிரதர் ராய் வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணது. உடனே லுக்கி ஹியர் ஜோங்கிற ஒரு போலீஸ்மேன் அவர் என்ன சொல்கிறார், இங்கே பாரு இது என்னன்னு பாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜோங்கிற போலீஸ்மேன் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து பார்த்துட்டு இது என்ன அப்படின்னா அவர்கிட்ட கேட்குறாரு, ஆத்தர்கிட்ட. இது பேர் ஜிதர், ஓல்ட் ஜிதர், எங்களோட கினிபிக், எங்களோட பெட் கினிபிக் இதில் தான் படுத்து தூங்கும். முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்தது, அது எங்கேயுமே படுக்காது, இது மேலே தான் படுத்து தூங்கும்னு சொன்னோன்னா அந்த 2 பேரும் இவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த ஜிதரை திரும்பவும் அந்த ஷெல்ஃப்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க. No sign, no nothing, said the cop who had first spoken to mother. The lady seems hysterical. They all nodded but said nothing, just looked at me. In the small silence we all heard a creaking in the attic. Grandfather was turning over in bed. What is that? Snapped Joe. 5 or 6 cops sprang for the attic door. Before I could intervene or explain, I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced. He was going through phase in which he believed that General Meade's men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. ஸோ உடனே எல்லா காப்ஸும் நோ சைனோ நத்திங், எந்த ஒரு சைனுமே தெரியலையே பர்க்லர்ஸ் வந்ததுக்குள்ளதுன்னு சொல்லி மதர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசினார் இல்லையா அந்த காப், அந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் வந்து சொல்கிறாரு. உடனே இந்த லேடி ஹிஸ்டரிக்கல், ஏதோ ஒரு புரியாமல் ஒரு அன்ஃபேர் இவங்களை ஏதோ பண்ண மாதிரி ஒரு மாதிரி இவங்களும் முழிக்கிறாங்க. எல்லாருமே ஆமான்னு அப்படின்னு தான் சொல்கிறாங்க, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஸோ எல்லோரும் யாரை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஆத்தரை பார்க்குறாங்க. ஒரு சின்ன சைலன்ஸ்க்கு அப்புறம் சம் க்ரீக்கிங் சவுண்ட், கதவு க்ரீக் ஆகிற க்ரீக்குங்கிற சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னா அட்டிக்லேருந்து கேட்குது. அட்டிக் மீன்ஸ் டாப் ரூம், மேலே இருக்கக்கூடிய ரூம். ஸோ ஏன்னா அப்படின்னா அங்கே தான் அவருடைய கிராண்ட்ஃபாதர் இருக்கார், அவர் பெட்டில் திருப்பி படுத்திருப்பார். உடனே ஜோ கேட்குறாரு என்ன அங்கே அப்படின்னு கேட்ட உடனே 5 அல்லது 6 போலீஸ் உடனே அட்டிக் டோருக்கு போயிடுறாங்க. ஸோ இவர் அவங்கள தடுக்க நிப்பாட்டுறாரு. ஏன் அப்படின்னா கிராண்ட்ஃபாதர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிட்டு போனாலே பெரிய பிரச்சனை ஆகும், இதில் சொல்லாமல் போனோன்னா என்ன ஆகும் அப்படின்னு தான். ஏன் அப்படின்னா அவர் என்ன நினச்சிக்குவார், ஜென்ரல் மீட்டோட போலீஸ்மேன் என்ன ஆகிட்டாங்க, அவரோட ஆர்ம் ஃபோர்ஸ்லேருந்து தப்பிச்சு, அதாவது ஸ்டோன்வால் ஜாக்சன் அவங்கள எல்லாத்தையும் அந்த வேலையிலேருந்து என்ன நடந்துகிட்ருக்குன்னா சிவில் வார் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் அவங்க எல்லாருமே ஜென்ரல் மீட்ஸோட ஆர்மியிலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு தான் அவர் நினச்சிக்குவார். அவங்க டெசர்ட்டர் அப்படின்னு நினச்சிட்டு பயங்கர ரகலை பண்ணிடுவாரே அப்படின்னு அவரை தடுக்கிறதுக்கு நிப்பாட்டுறாங்க. ஆனால் அவங்கள தடுக்க முடியல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், the rest of the story you will see in the next class. I will catch you later in the next class. Thank you. Bye bye.